பெரியாரை பற்றின ஒரு முழு வீடியோவா எல்லா தகவல்களையும் அடக்கிய இதுக்கு மேலே கேட்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ. வாங்க தொடங்கலாம். சேரன்மாதேவி என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி. முதல்ல இந்த சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும். சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை அப்படின்றது சேரன்மாதேவியில வாவேசு ஐயர் அப்படின்றவர் தமிழ் குருகுல வித்தியாலய நிலையம் அப்படின்னு ஒரு கல்வி நிலையம் தொடங்குவார். அதாவது காங்கிரஸ் நிதி உதவியோட தொடங்குவார். அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பிராமணர்களையும் பிராமணர் அல்லாத அந்த மாணவர்களையும் பாகுபடுத்தி வைப்பார், பிரிச்சு வச்சிருப்பார். உணவா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், உட்கார்றதுல கூட பிராமணர்களுக்கு பாய் விரிச்சாங்கன்னா பிராமணர் அல்லாதவருக்கு சணல் சாக்கு அப்படின்ற மாதிரி அதை பாகுபடுத்துவார். குடி தண்ணியில இருந்து உணவு எல்லாம் பாகுபடுத்துறது. இப்போ கூட நிறைய பகுதியில் இந்த பாகுபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த டீ கிளாஸ் எல்லாம் போய் நம்ம குடிச்சோம்னா, டீ குடிச்சோம்னா டீ கடையில அந்த கிளாஸ்க்கு பின்னால ஒரு கருப்பு கலர்ல புள்ளி வச்சிருப்பாங்க. அந்த புள்ளி வச்சது அந்த ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு அந்த கிளாஸ். நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி பாகுபாடுன்றது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அதான் அந்த காலத்துல ரொம்ப ஓவரா இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சேர்மாதேவியில இருந்தது. அதை எதிர்த்து கேட்பார் பெரியார். அது காங்கிரஸ் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க. பெரியார் சுயமரியாதை அப்படின்னு ஒரு கட்சியை காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்து உருவாக்குறதுக்கான காரணமா இருந்த முதல் விஷயமே சேர்மாதேவி குருகுல பிரச்சனை தான். இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்துல திருவிக்கா தலைமையில ஒரு மாநாடு நடக்கும், காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டுல போய் பிராமணர் அல்லாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்பாரு. கண்டுக்கவே மாட்டாங்க. அப்பவே அந்த மாநாட்டிலேயே இனிமே அந்த கட்சிக்கு எனக்கு ஒரு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க ஆட்களை கூப்பிட்டு எந்திரிச்சு வெளில வந்துட்டே இருப்பார் தலைவர். வெளில வந்து பாருங்க, நவம்பர் 21 கட்சியில இருந்து வெளில வராரு. டிசம்பர் மாசமே சுயமரியாதை கட்சி ஆரம்பிச்சிடும் வெளில வந்து எல்லாரும் வச்சு. ஆனா திருவிக்கா அவர்கள் வந்து ஒரு வருடம் கழித்து தான் காங்கிரஸ்ல இருந்து வெளில வருவார். ஓகேவா? ஓகே. தமிழ் குருகுல வித்தியாலய நிலையத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வாவேசு ஐயர் தான். வாவேசு ஐயர் எதை நிலைநிறுத்த வேண்டும் என்று குருகுலத்தை நிறுவினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு பாரத பண்பாடு அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிச்சுக்குவோம். ஓகேவா? சேர்மாதேவி குருகுலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பிற்காலத்தில் விளங்கிய ஒருவரின் பிள்ளையும் மாணவராக இருந்தார். அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஓபி ராமசாமி ரெட்டியார் அவருடைய மகன் தான் இங்க படிப்பாங்க. ஓபி ராமசாமி ரெட்டியார் வந்து 1947 49 வரைக்கும், அதாவது சுதந்திரம் அடைந்த போது சென்னை ஜார்ஜ் கோட்டையில் அந்த கொடி ஏற்றியவர், சுதந்திர கொடி ஏற்றியவர் ராமசாமி ரெட்டியார் தான். ஓகேவா? குமாரசாமி ரெட்டியார் அப்படின்றவர் வந்து குடியரசு தினத்தப்ப ஏற்றினவர். இவர் 49 50 வரை இருப்பார். சில புக்கில் 52 கொடுத்துருப்பாங்க. ஓபி ராமசாமி ரெட்டியார் இவர் தான் தமிழத்தோட லட்சினை, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம், அந்த தமிழக அரசு இதெல்லாம் 2 பக்கம் தேசிய கொடி இதெல்லாம் உருவாக்குனவர் இவர் தான். ஓபி ராமசாமி ரெட்டியார் தான். இந்த ஓபி ராமசாமி ரெட்டியார் இவர் வந்து நம்ம தமிழகத்தோட முதலமைச்சரா 47 49 வரை பணியாற்றியிருப்பார். சேர்மாதேவி குருகுலம் நடத்துவதற்காக காங்கிரசிடமிருந்து பெற்ற பணத்தை வாவேசு ஐயர் திருப்பி தர வேண்டும் என அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறான். பி வரதராஜன் நாயுடு. பி வரதராஜன் நாயுடும் பெரியாரும் தான் இதை தீவிரமா எதிர்ப்பாங்க. அதனால முக்கியம் பெரியார் தான் எதிர்ப்பாரு. வரதராஜன் நாயுடு என்ன சொல்றாருன்னா, நீங்க காங்கிரஸ்ல இருந்து வாங்கின காசு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு வாவேசு ஐயர்ட்ட சொல்றாரு. ஈவேரா ராமசாமி நாயக்கர் காங்கிரஸை விட்டு நீங்கி பாப்பனர்களையும் பாப்பனர் ஆதிக்கத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து நீக்கி வைப்பதற்காகவும் தாமே ஒரு இயக்கத்தை உருவாக்கியதற்கான காரணங்களுள் சேர்மாதேவி குருகுல வித்தியாலயா பிரச்சனையும் ஒன்று அப்படின்னு எழுதிய ஏடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி எழுதின ஏடு வந்து தி ஹிந்து, ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் நடத்தி வந்து தி ஹிந்து தான் அப்படி எழுதியிருக்கு. ஓகே, ஆங்கில இது. ஓகேவா? முதல்ல இந்த பாப்பனர் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய இடத்துல பார்ப்பனர்னு வரும். இந்த அதனால பார்ப்பனர் அப்படின்றது ஆரியர்கள், அதாவது பிராமணர்களை தான் பார்ப்பனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல. வைக்கம் போராட்டத்தில் வித்திட்டவர் யார்? அதாவது வைக்கம் போராட்டத்துல பெரியார் ஈடுபடுவார். எப்படி? அங்க உள்ள முக்கியமான தலைவர்கள்லாம் அங்க உள்ள காவல்துறை வந்து கைது பண்ணி சிறையில் வச்சிருவாங்க. அதனால அங்க உள்ள ஜார்ஜ் ஜோசப் இவர்கள்லாம் லெட்டர் போடுவாங்க, நீங்க தான் வந்து இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தணும், தலைவர்கள் இல்லை அப்படின்னு நின்றக்கூடாது இந்த போராட்டம் அப்படின்னு கூப்பிட்டோன்னா பெரியார் போய் நடத்துவார். ஓகே, இப்ப பாருங்க, இந்த இதுக்கு வித்திட்டவர், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவர், விதை போட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி.கே. மாதவன் அப்படின்றவர் தான். இவர் கேரளா தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு வித்திடுறார், ஸ்டார்ட் பண்றார்.
ஆக்சுவலாக இந்த வைக்கம் போராட்டம் அப்படின்றது திருவாங்கூரில் தான் நடக்கும். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்க மாட்டாங்க. அந்த கோயிலுக்கு முன்னால் இருக்க பாதையில் செல்றதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. அதான் அந்த வைக்கம் திருவாங்கூரில் இருக்கக்கூடிய வைக்கம் பிரச்சனை. ஓகேவா? ஜார்ஜ் ஜோசப் வந்து செகண்ட். வைக்கம் போராட்டத்தில் தலைவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு பற்றி வருத்தம் தெரிவித்து சென்னையிலிருந்து வெளியான பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படின்றது நீதி கட்சியோட ஒரு பத்திரிகை தான். ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகையில இருந்து தான் நீதி கட்சின்ற பேரே வரும். அதுக்கு முன்னால் என்ன பேர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்ற அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த பத்திரிகையில இருந்து தான், ஜஸ்டிஸ்னா நீதி தானே தமிழ்ல, அதுல இருந்தா நீதி கட்சி அப்படின்னு வரும். இது ஒரு ஆங்கில பத்திரிகை. தமிழ்ல வந்து திராவிடன் அப்படின்ற பத்திரிகை எழுதுவாங்க. அதே மாதிரி தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு பத்திரிகை எழுதுவாங்க. நீதி கட்சியோட பத்திரிகை தான் ஜஸ்டிஸ். வைக்கம் போராட்டத்தின் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டது பற்றி வருத்தம் தெரிவித்து சென்னையிலிருந்து வெளியான பத்திரிகையின் பெயர் ஜஸ்டிஸ். தலைமை இல்லாமல் போராட்டம் நின்றுவிடும் நிலை ஏற்படவே பெரியார் ஈவேரா வந்து போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கையை அவருக்கு ஒரு கடிதத்தில் இரு தலைவர்கள் கையெழுத்திட்டு அனுப்பினார்கள். அத்தகைய தலைவர்கள் வந்து ஜார்ஜ் ஜோசப் அவர்களும் கேசவ மேனன் அவர்களும். ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவங்க மதுரையில வந்து வழக்கறிஞரா பணிபுரிஞ்சாங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் 1918 மதுரை தொழிற்சங்கம் அப்படின்னு ராமநாதன் அப்படின்றவங்க சேர்ந்து தொடங்கினாங்க. குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கினாங்க. அதனால மதுரை மக்களால் ரோஜாப்பு துறை என அழைக்கப்படுவர் தான் ஜார்ஜ் ஜோசப். ஆனால் அவர் சொந்த ஊர் வந்து கேரளா. சொந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைலாம் இருப்பாரா சும்மா? அவர் தான் செகண்டா போய் இங்கே போராடுவார். ஜார்ஜ் ஜோசப் தான் செகண்டா போவார். ஓகே. முதல் குரல் டி.கே. மாதவன், செகண்ட் குரல் ஜார்ஜ் ஜோசப் அவர்களோட. ஜார்ஜ் ஜோசப்பும் கேசவ மேனன் இவங்க 2 பேரும் தான் பெரியாருக்கு ஒரு தந்தி அனுப்புறாங்க, கடிதத்தை அனுப்புறாங்க. அதோட பெரியார், ஜார்ஜ் ஜோசப், கேசவ மேனன் 3 பேரும் சேர்ந்து போராடுவாங்க. பெரியார் கூட இருமுறை சிறை செல்வார் அந்த வைக்கம் பிரச்சனைக்காக. ஓகே. பெரியாரின் மனைவி நாகம்மை இரு கொள்கைகளாக எவற்றை சாமி சிதம்பரனார் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து கூற்று காரணங்களை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, பெரியாரின் எல்லா காரியங்களிலும் துணை நிற்பது, இல்லத்திற்கு வரும் அனைவருக்கும் சோறு போடுவது பெரியாரின் மனைவி நாகம்மையின் இரு கொள்கைகள் என கொள்கைகள் அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகேவா? கூற்று. அதுக்கு வந்து இன்னொரு கூற்று 2 நட்டுருவாங்கன்னா, இவ்வாறு கூறியவர் சாமி சிதம்பரனார் அப்படின்ட்டுருவாங்க. அப்போதைக்கு நம்ம குழப்பிடும். அதனால இதை தெளிவாக படிச்சுக்கங்க. பெரியாரின் மனைவி நாகம்மை. பெரியாருக்கு 2 மனைவி இருப்பாங்க. முதல் மனைவி நாகம்மை, 2ஆம் மனைவி மணியம்மை. ஓகே. அப்ப இரு கொள்கைகள் எவற்றை சாமி சிதம்பரனார் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, பெரியாரின் எல்லா காரியங்களுக்கும் துணை நிற்பார், இல்லத்திற்கு வரும் அனைவருக்கும் உணவு அளிப்பார், சோறு போடுவார். ஓகே. செல்வத்தில் திளைத்து சிறிதும் பசிபினி அறியாத நமது ராமசாமியார் காசியில் எச்சிலைக்கு ஏங்கி நின்ற நிலை ஏற்பட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட அப்பாட்ட கோபிச்சுக்கிட்டு துறவியா வாழ்வார். தந்தையிடம் கோபித்து சில காலம் துறவியாக வாழ்ந்தமையால் காசியில எச்சி இலக்கி கூட ஏங்கி நிற்பார். அந்த அளவுக்கு கடவுள் இல்லை என்று கூறிய பெரியார் பல தேவஸ்தானங்களுக்கு தலைவராக இருந்ததற்கான காரணம், கடவுளே இல்லைன்னு சொல்லுவார் பெரியார். ஓகேவா? அப்படிப்பட்டவர் தேவஸ்தலங்களுக்கு தலைவராக இருந்திருக்காரு. காரணம் என்னன்னா, அப்பாவோட தொழில் வந்து அதான், அதை ஏற்றுக்கொண்டார். அப்பாவின் பணி ஆதலால் அதை ஏற்றுக்கொண்டார். ஓகே. பெரியார் மனிதநேய மண்பாளர் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரியார் மனிதநேய மாண்பாளர் என்பதற்கு எடுத்துக்காட்டு, ஈரோட்டில் பிளேக் நோயால் பலர் மரணமடைந்த போது அநேக பிணங்களை தன்னோட தோளில் தூக்கி சென்று அடக்கம் செய்து. ஈரோட்டில் நகரசபை தலைவராக இருப்பார் 1919 டயத்தில். அந்த டயத்தில் தான் காங்கிரஸ்ல இணைவார். அந்த டயத்தில் தான் பிளாக் நோயை அட்டாக் பண்ணும் ஈரோட்டில். அப்போதுதான் இங்கே மாண்டவர்களை அநேக பிணங்களை தன்னோட தோளில் தூக்கிட்டு போய் அடக்கம் செய்கிறார். ஈரோடு நகரமன்ற தலைவராக இருந்தபோது பெரியாருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட பட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ராவ் பகதூர் அப்படின்ற பட்டம் தான் பெரியாருக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஆணுக்கு பெண் அடிமை இல்லை என்று சொன்ன பெரியார் தம் குடும்பத்தில் 1909ஆம் ஆண்டு, இந்த ஆண்டை பார்த்துக்கங்க, யாருக்கு விதவை திருமணம் நடத்தி வைத்தார்? தன்னுடைய தங்கையின் மகளுக்கு விதவை திருமணம் நடத்தி வைக்கிறார், அதாவது மறுமணம் நடத்தி வைக்கிறார். ஓகே. 1938ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த மகளிர் மாநாட்டில் ஈவேரா ராமசாமிக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழங்கப்பட்ட பட்டம் பெரியார் பட்டம். டாக்டர் எஸ் தருமாமல் அவர்கள் தலைமையில தான் நடைபெறும் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் பெரியாருக்கு பட்டம் வழங்குவாங்க. 8/1/1940
அன்று பம்பாயில் பெரியார், முகமது அலி ஜின்னா, அம்பேத்கர் ஆகிய மூவரும் கலந்து பேசிய உரை என்ன அப்படின்னா நாட்டு பிரிவினை பற்றி பேசுவாங்க. 8/1/1940 பம்பாயில, மும்பையில தான் பெரியார், முகமது அலி ஜின்னா, அம்பேத்கர் இவங்க 3 பேரும் கலந்து பேசுறாங்க நாட்டு பிரிவினை பற்றி. பெரியார் அவர்கள் 1934 முதல் 1959 முடிய 25 ஆண்டு காலத்தில் தாம் ஒத்துக்கொண்ட ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் போக முடியாமல் போனதற்கார். அவர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா வந்துடுவார். ஆனா ஒரு நிகழ்ச்சி மட்டும் அவர் போகல. ஏன்னா கடுமையான வெள்ளத்தில் கார் சிக்கி கொண்டு ஓட முடியாமல் பழுதானதான். கடுமையான வெள்ளத்துல கார் பழுதாயிருச்சு. அதனால அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் போக முடியல. ஓகேவா? அவர் 34ல இருந்து 59 வரைக்கும் 25 ஆண்டு காலத்துல ஒத்துக்கிட்ட எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிருக்காரு. ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் போகல அவர். ஓகேவா? அவர் தமிழர்களின் பொது சொத்து. அவர் அப்படின்றது பெரியார் தான். தமிழர்களோட பொது சொத்து. பொது சொத்து நாதியற்றதாகும் என்று எண்ணி பொது சொத்து நாதியற்றதாகும் என்று அவரை விட்டுவிடாமல் எல்லோரும் தங்கள் சொத்தை போல கவனமாக காப்பாற்ற வேண்டும் என யார் யாரை பற்றி கூறியது அப்படின்னு கேட்டார். பெரியாரை பற்றி அன்னை மரியம்மை அவர்கள் கூறுவாங்க. கடைசி காலத்தில் பெரியார் முடியாம இருக்கும்போது மணியம்மை தான் கூட வந்து பார்த்துக்குவாங்க. ஓகேவா? பெரியார் அவர்கள் தமது சொற்பொழிவில் திருக்குறளை மேற்கோளாக கையாண்டதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரியார் அவர்கள் தமது சொற்பொழிவில் திருக்குறளை மேற்கோளாக கையாண்டதற்கான காரணம் என்ன? பெரியாருடைய கருத்துக்கள் திருக்குறளில் இருந்தமையா. ஓகேவா? கொள்கையில் மாறுபாடு கொண்டிருந்தாலும் பெரியாருக்கு உற்ற நண்பராக இருந்தவர் ராஜகோபாலாச்சாரியார். ராஜகோபாலாச்சாரியாரும் பெரியாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். கொள்கையில தான் வேறுபாடாகி பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா அவர் ராஜகோபாலாச்சாரி காங்கிரஸ்ல இருந்துக்குவாரு. பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளில வந்து சுயமறை கட்சி ஆரம்பிப்பாங்க. அடுத்து நீதி கட்சியில இணைவாங்க. நீதி கட்சியில தலைவராவார். அது திராவிட கட்சியை உருவாக்குவாங்க. அவரோட பயணம் போயிட்டே இருக்கும். குலக்கல்வி திட்டத்திலாம் ராஜாஜியை கடுமையாக எதிர்த்தவர் பெரியார் மட்டும். அதே மாதிரி இந்திய எதிர்ப்பிற்கும் கடுமையாக எதிர்த்தவர். இந்திய எதிர்ப்பு இதுலையும் ராஜாஜியை கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். மேற்கோள் என்ற சாய்காலில் நிற்காமல் சொந்தமாக கருத்துக்களை கூறியவர் பெரியார் ஒருவர் மட்டுமே என கூறியவர் நீதியரசர் ஏஎஸ்பி ஐயர். மேற்கோள் என்னும் சாய்காலில் நிற்காமல் சொந்தமாக கருத்துக்களை கூறுபவர் பெரியார் ஒருவர் மட்டுமே என கூறியவர் நீதிபதி ஏஎஸ்பி ஐயர். ஏஎஸ்பின்றது ஞாபகம், ஏஎஸ்பி ஐயர். ஓகேவா? அடுத்து போயிருவோம். காங்கிரஸ் ஆட்சியில் தீண்டாமை ஒழிப்புக்கும் அரிஜன சேவா சங்கத்திற்கும் அரிசன சேவா சங்கத்திற்கும் பாப்பனாரை தலைவராக நியமித்ததை கண்டித்து பேசிய போது பெரியார் அவர்கள் கையாண்ட பழமொழி. அதாவது காங்கிரஸ் ஆட்சியில தீண்டாமை ஒழிப்புக்கும் அரிஜன சேவா சங்கத்திற்குமே பாப்பனர், அதாவது பிராமணரையே தலைவராக வச்சிருக்காங்க. அதை கண்டித்து பேசும்போது பெரியார் கையாண்ட பழமொழி என்ன அப்படின்னா, நண்டை சுட்டு நரிக்கு காவல் வைத்தார் போல. நண்டை சுட்டு நரிக்கு காவல் வைக்கிறாங்க. நரி எப்படா நண்டை தூக்கிட்டு போலான்னு தான் இருக்கும். அதை வந்து காவலுக்கு வச்சா எப்படி? இந்த வேலியை பயிரை மேய்ந்தார் போல. அது கூட செட் ஆகாது. இது கரெக்டா செட் ஆகும். நண்டை சுட்டு நரியை காவலுக்கு வைத்தார் போல. ஓகே. ஒரு உயிரை பட்டினி போட்டு சாகடிப்பதை விட கொடுமையானது இது என்று பெரியார் கூறினார். அதாவது உயிரை பட்டினி போட்டு சாகடிக்கிறத விட கொடுமையானது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை விதவையாக வைத்து சாகாமல் பார்த்து கொள்வதுதான் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. ஒரு பெண்ணை விதவையாக வைத்து சாகாமல் பார்த்து கொள்வதுதான் ஒரு உயிரை பட்டினி போட்டு சாகடிப்பதை விட கொடுமையானது அப்படின்னு பெரியார் சொல்றார். விடுதலையும் பெரியாரும் எனது அன்பார்ந்த எதிரிகள் அப்படின்ற நூல் எழுதியவர் ராஜாஜி தான். ராஜகோபாலாச்சாரி அவர்கள் தான் எழுதியிருப்பார். விடுதலையும் பெரியாரும் என் அன்பார்ந்த எதிரிகள் அப்படின்னு நூல் எழுதியவர் ராஜகோபாலாச்சாரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போயிடலாம். உலகம் விரும்பியதை கூறாது உலகுக்கு வேண்டியதை கூறியவர் பெரியார். உலகம் விரும்பியதை கூறாது உலகுக்கு வேண்டியதை கூறியவர் பெரியார். அவர்களுக்கு முதலில் முழு உருவச் சிலை வைத்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெரியாரோட முழு உருவச் சிலையை வந்து திருச்சியில தான் வச்சிருக்காங்க. அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் சந்தித்த முதல் சந்திப்பு வந்து திருச்சி தான். 1971 சேலத்தில் பெரியாருக்கு செய்யப்பட்ட சிறப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 71 சேலத்துல வெள்ளி சிம்மாசனம் வழங்குறாங்க. ஆக்சுவலா 70 தான் சமுதாய சீர்திருத்த செயல்பாட்டுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவை, அதாவது யுனெஸ்கோ விருது வழங்குவாங்க பெரியார், புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்னு. 71 அடுத்த வருஷம் சேலத்துல பெரியாருக்கு சிறப்பு செய்வதற்காக வெள்ளி சிம்மாசனம் வழங்கியிருக்காங்க. பின் வரவொன்றால் பெரியாருக்கு தொடர்பற்ற வாக்கியம் எதுவும் கேட்டிருக்காங்க. தொடர்பற்ற. ஓகேவா? இப்ப டிஎன்பிசி பூராமே கொஸ்டின் பூராமே அப்படியே பாசிட்டிவா தான் இருக்கும்.
பாசிட்டிவானா நம்ம வாசிக்கும்போது பாசிட்டிவாக தெரியும், ஆனால் நெகட்டிவ்ல தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? தொடர்பற்ற, பொருந்தாத, அந்த மாதிரிலாம் நம்ம கொஸ்டின் பேப்பரை வாசிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டாங்க. நம்ம ரீடாக வாசிக்கும் போது எல்லாமே அவங்க வந்து பாசிட்டிவாக கேட்ட மாதிரியே இருக்கும், ஆனால் நெகட்டிவ். பாருங்க, தொடர்பற்றன்னு கேட்டிருக்காங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. சரி. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை, சொல்லவே இல்லை. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, பெரியாரோட வாக்கு தான். சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வு, பெரியாரோட வாக்கு தான். பாருங்க, இந்த இதையும் தெரிஞ்சுக்க. தொடர்பற்றன்றனால கடவுளை நம்பினும் கைவிடப்படான்னு ஈஸியாக அடிச்சிருவீங்க. இப்போ மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் பெரியார் தான். இப்போ தெரிஞ்சுக்கணும், மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொன்னவரும், சுயமரியாதை வாழ்வை சுக வாழ்வு என சொல்லியவரும், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னவரும் பெரியார் தான். 8/9/1956 மயிலாடுதுறையில் பெரியார் தொடர்ந்து ஒரே பொதுக்கூட்டத்தில் அதிகமாக எவ்வளவு நேரம் பேசினார்? 4 மணி 30 நிமிடங்கள் பேசினார். இப்போ விஜய் கூட பேசினார், 34 நிமிடங்கள் பேசினார். ஆனால் கண்டென்ட் ரெடி பண்ணி இதுதான் பேச போறேன்னு ஒரு ட்ரெய்லர் பார்த்து, ஒரு ட்ரெய்லரா பல ட்ரெய்லர் பார்த்து பேசுறாங்க. ஆனால் பெரியார்லாம் ட்ரெய்லரே இல்லாமல் பேசுவார். 4 மணி 30 நிமிடங்கள். 8/9/1956 மயிலாடுதுறையில் பெரியார் தொடர்ந்து ஒரே பொதுக்கூட்டத்தில் அதிகமாக எவ்வளவு நேரம் பேசினார்? 4 மணி நேரம் 30 நிமிடங்கள், 1.5 மணி நேரம். இப்பெல்லாம் பேச முடியுமா? நான் அந்த ஒரு வீடியோ 30 நிமிஷம் போடுறதுக்கு நான் திணறுவேன், தண்ணி குடிச்சிக்குவேன் அடிக்கடி. இந்த வீடியோவே நான் ஒரு 3-4 ஸ்லாப் எடுத்துட்டு அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிக்குவேன், ஒட்டிக்குவேன். என்ன சொல்றது, மெர்ஜ் பண்ணிடுவேன். அவ்வளோ பேச முடியாது தான். எப்படி தான் 4 மணி நேரம் 30 நிமிடம் பேசினாருன்னு தெரியல. பார்த்துங்க, இது எங்கேன்னு பார்த்துங்க, மயிலாடுதுறையில் தான் அதிக நேரம் பேசியிருக்காரு. மொத்தமே பெரியாரோட நடைபயணங்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதில் வந்து நடைபயணம் பற்றிய குறிப்பு அப்படின்னு இருக்கும். அதில் நாட்கள் 8600 நாட்கள். தொலைவு 13,12,000 கிலோமீட்டர் நடந்திருப்பார். பங்கேற்ற கூட்டங்கள் எண்ணிக்கை 10,700. உரையாற்றிய நேரம் 21,400 மணி நேரம். அதாவது அந்த பங்கேற்ற கூட்டங்கள் எண்ணிக்கை இருக்குல்ல 10,700, அதை ஒரு 2ஆல் பெருக்கிட்டீங்கனாலே உரையாட்சி நேரம் வந்துடும். ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு மேக்ஸிமம் 2 மணி நேரம் பேசியிருப்பாரு அப்படின்னு போட்டிருப்பாங்க போல. 21,400 மணி நேரம், அதாவது 21,400 மணி நேரம். 15 ஆண்டுகள்ல 23 முறை சிறை சென்றிருப்பார். இந்த எண்ணிக்கையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா பெரியாரை பத்தி இந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம் கேட்பாங்க. ஓகே, அடுத்து பேர்லாம். ஓகே. பொது நிகழ்வில் தலைவர்களுக்கு மரியாதை செய்யும் முகமாக மாலை அணிவிப்பது என்பது பொருள் விரயம் என்றும் மீண்டும் அது எதற்கும் பயன்படாது என்றும் சொன்ன பெரியார் அதற்கு மாறாக என்ன செய்ய வேண்டும் என சொன்னார். அதாவது பொது நிகழ்ச்சிகள்ல மாலையை கொண்டு வந்து போடுவாங்க எல்லாரும். அந்த மாலை எதுக்கும் பயன்படாதுப்பா, நீ ஒரு காசை கொடுத்தினா கூட எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்குவேன், எதுக்கு இந்த மாலையை கொடுத்து நீ வேஸ்ட் ஆக்குற, இந்த கொஞ்ச நாள்ல அது வாடி போயிடும், தூக்கி போட்டு போயிடுவோம், எதுக்கும் பயன் இல்லையப்பா அப்படின்றவர். பணமாக கொடுக்க சொல்லுவார். பணத்தை கொடுத்துருங்க நீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. பெரியார் அவர்களின் இறுதி சொற்பொழிவு நடந்த ஆண்டும் இடமும் யாதும் கேட்டுருக்கான். சென்னை தியாகராய நகர்ல தான் நடக்கும் அவரோட கடைசி சொற்பொழிவு. 19/12/1973. அதாவது பெரியார் இறப்பு வந்து 24/12/1973. அதாவது இந்த பேசி இந்த உரையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டு 5ஆவது நாள் இறந்துடுறாரு. 19/12/1973 சென்னை தியாகராய நகர்ல பேசுறாரு, சொற்பொழிவாற்றாரு. காந்திமதி என்றிருந்த அன்னை மணியம்மையின் பெயரை அரசியல் மணி என்று பெயர் மாற்றம் செய்தது எங்கு எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மணியம்மையோட பெயர் வந்து காந்திமதியா, அந்த பேர் அரசியல் மணி அப்படின்னு சேஞ்ச் பண்றாரு. எப்போ சேஞ்ச் பண்றாருன்னா 1944ஆம் ஆண்டு சேலத்தில், அதாவது 1944ஆம் ஆண்டு சேலத்தில் நீதி கட்சி திராவிட கழகமாக மாறிய மாநாட்டில். அதாவது இங்கேயே நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம் தான் மாற்றுறாரு. அண்ணாதுரை, பெரியார் இவங்கெல்லாம் சேர்ந்து மாற்றுவாங்க. அந்த கூட்டம் சேலத்தில் நடைபெறும். திராவிட கழகமாக மாற்றுறாங்க நீதி கட்சியை. அந்த கூட்டத்தில் தான் காந்திமதி அப்படின்னு இருக்கக்கூடிய மணியம்மையின் பெயரை அரசியல் மணி அப்படின்னு மாத்துறாரு. ஓகேவா? 12/9/1956 பொன்மலையில் நடைபெற்ற பெரியாரின் 78ஆம் பிறந்தநாள் விழாவில், பொன்மலை திருச்சி தான், ஓகேவா? பொன்மலை ரயில்வே நிறுத்தம்லாம் சிங்காரவேலர் பண்ணுவார். சிங்காரவேலர் வந்து தொழிலாளர்களுக்கான தினத்தை உருவாக்குனது தான் சிங்காரவேலர். அவர் பொன்மலையில ரயில்வே நிறுத்துறது, வேலை நிறுத்தம் போராட்டங்கள் ஈடுபடுவார். அந்த மாதிரி ஊர் தான் பொன்மலை.
பொன்முனையில் நடைபெற்ற பெரியாரின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் பெரியாருக்கு குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்ட சிறப்பு பெயர். குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் தன்மான வீரர் பெரியார். ஓகேவா? நல்ல வேளையாக நீங்கள் சட்டப்படிப்பு படித்து வழக்கறிஞராக வராமல் போனீர்கள். வந்திருந்தால் வழக்கறிஞர் பாடு திண்டாட்டமாயிருக்கும் என்று பெரியாரிடம் கூறியவர் ராஜாஜி கூறுவார். ராஜாஜி ஒரு வழக்கறிஞர் தான். அவர் சொல்றார், என்ன சொல்றாரு, நீங்க நல்ல வேலைப்பா வக்கீலுக்கு படிச்சு வந்து வாதாடாம விட்டீங்க. சப்போஸ் நீங்க வக்கீலுக்கு படிச்சிருந்தீங்கன்னா, வழக்கறிஞர் ஆயிருந்தீங்கன்னா, வழக்கறிஞர் பாடலாம் திண்டாட்டம் தான் அப்படின்ற. 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் சொற்பொழிவு ஆற்றவர் எவ்வளவு பெரிய திறமையானவர். ஓகே, அடுத்து போயிடுவோம். விடுதலை ஏடு நடத்திய பொருளாதார ரீதியாக உதவி செய்த பெருமகன். விடுதலை ஏடு நடத்த பொருளாதார ரீதியாக உதவி செய்த பெருமகனார் ஆர்.கே. சண்முகம். ஆர்.கே. சண்முகம் தான் காசு கொடுத்து உதவுறாங்க விடுதலை ஏடு நடத்துறது. நன்றி பற்றி பெரியார் அவர்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறார். நன்றினா நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பெரியார்ட்ட கேட்கறது. சொல்றாரு, நன்றி உணர் என்பது உதவி செய்ய பெற்றுக்கொண்டவர் காட்ட வேண்டிய கடமை தவிர உதவி செய்தவன் அதை எதிர்பார்த்து சிறுபான்மைக்கும் அவனுக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கோம், அப்ப நமக்கு அவன் உதவி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? உதவி செய்தவன் அதை எதிர்பார்த்து சிறுபான்மை குணமாகும் அப்படின்னு சொல்றார். ஓகே. அன்னை மணியம்மையார் செயலாளராக வந்தபோது அவர் இயக்கத்திற்கு செய்த பெருந்தொண்டு யார்? பெரியாரை பேணி காத்தார். ஓகேவா? அன்னை மரியம்மையார் செயலராக வந்தபோது அவர் இயக்கத்திற்கு செய்த பெருந்தொண்டு பெரியாரை பேணி காத்தார். வாழ்க்கையில் பயம் என்று எதுவென்று தெரியாதவர் பெரியார் என பெரியாரை கூறிய கவர்னர் ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கே.வி. ரெட்டி. சார் கே.வி. ரெட்டி தான் சொல்றாரு, வாழ்க்கையில பயம்ன்றது என்னன்னே தெரியாத ஒரு ஆள் தான் பெரியார் அப்படின்னு சொல்றாரு. கே.வி. ரெட்டி அப்படின்றவர் ஆளுநர், கவர்னர். ஓகேவா? வைக்கம் போராட்டம் பற்றி காந்தி யங் இந்தியா பத்திரிகையில் எழுதிய 48 கட்டுரைகள் வைக்கம் வீரர் பெரியார் பெயரை எத்தனை இடங்கள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா ஒரு இடத்துலையும் குறிப்பிடவில்லை. எனக்கு சும்மா உண்மையில சொல்ல போனா காந்தியை பிடிக்காது, நேதாஜி தான் பிடிக்கும். நேதாஜி தான் முக்கியமான காரணம் சுதந்திரம் அடைகிறதுக்கு. அழுத்தம் கொடுப்பார். இவங்கெல்லாம் சும்மா ஒத்துழைமையாக இருக்கும், சாப்பிடாம இருக்கிறது, உண்ணாவிரதம், இந்த மாதிரி சட்ட மறுப்பு இயக்கம், வேலைக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி ரொம்ப அடிமை, நம்மளே அடிமையாக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஆக்சுவலாக காந்தி கொஞ்சம் ஈகோ பிடிச்சவர் தான். அதாவது காங்கிரஸோட மாநாடு நடக்கும் 1938 சுபாஷ் சந்திர போஸ் தான் தலைவராக இருப்பார். 39 சுபாஷ் சந்திர போஸ் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போதைக்கு சுபாஷ் சந்திர போஸ் தேர்வு ஆவார். ஆனால் காந்திஜி என்ன சொல்வார்னா பட்டாபி சீதாராமை ஆதரிப்பார். பட்டாபி சீதாராமையன் தோல்வி தன் தோல்வி அப்படின்னு காந்திஜி கூறுவார். அதனால சுபாஷ் சந்திர போஸ் விட்டு கொடுத்துட்டு வெளில வந்துடுவார். ஆனால் கடைசியாக அந்த பதவி 2 பேருக்கும் கிடைக்காது. பாபு ராஜேந்திர பிரசாத் இருக்காருல, அவர் தான் நியமிப்பாங்க திரிபுரா மத்திய பிரதேச அந்த காங்கிரஸ் மாநாட்டு தலைமையை. இந்த மாதிரி விட்டு கொடுத்து வெளில வந்துடுவார். அதனால தான் ரொம்ப பிடிக்கணும். வெளில வந்தோடனே 1939 ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு கட்சி தொடங்குவார். ஒரு இடத்திலும் இல்லை. ஓகேவா? இவர் எழுதின அந்த கட்டுரை, அந்த பத்திரிகை பின்னால வரும், அந்த லைன்ஸ்லாம் வரும் பாருங்க, காமெடியா இருக்கும். அதுல என்ன பேசுறாருன்றதே நமக்கு புரியாது. சுயமரியாதை இயக்கம் 2ஆம் மாநாட்டை ஈரோட்டில் நடத்த வேண்டும் என அழைப்பு விடுத்தவர் யார்? ஈரோட்டில் 2ஆம் மாநாடு நடக்கும். அதை அழைப்பு விடுத்தவர் ஈவே கிருஷ்ணசாமி. ஓகேவா? செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் ஈவேரா பெரியசாமியின் சகாப்தம் பிறந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டன என பேசியவர் சுவா முத்துநாடார் தான். செங்கல்பட்டு மாநாட்டில் ஈவேரா ராமசாமியின் சகாப்தம் பிறந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டன என பேசினார். என்னன்னா, சுயமரியாதை கட்சி உருவாக்குறது 1925 உருவாக்குவாங்க. ஆனா மாநாடு நடக்கிறது எப்போ நடக்கும்னா 1929. 4 வருடங்கள் ஆயிடுச்சு. அதை சொல்றாரு. ஓகேவா? சுவா முத்துநாடார். முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெற்ற ஆண்டு எதுங்க? முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெற்ற ஆண்டு 1928 சுக்கிலநந்தம் அப்படின்ற இடத்துல தான் நடக்குது. முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெற்ற ஊர் சுக்கிலநந்தம்ல 1928 நடைபெறுது. முதல் 1931 ஈரோடு சுயமரியாதை இயக்க மாநாடு தொண்டற்படை தலைவர் யார்? தொண்டற்படை தலைவர், இதாவது 2வது மாநாடு. தொண்டற்படை தலைவர் பட்டுக்கோட்டை அழகிரி. முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல் சுயமரியாதை மாநாட்டு தலைவர் ஆங்கிலத்துல WP அப்படிலாம் போட்டிருப்பாங்க, தமிழ்லேயே படிச்சு உ.பு. சவுந்தரபாண்டியன். ஓகேவா? சவுந்தரபாண்டியன் அவர்கள் தான். ஓகே, அடுத்து வருவோம்.
முதல் சுயமறை மாநாட்டில் கொடி ஏற்றி வைத்து முதல் சுயமறை மாநாட்டில் கொடி ஏற்றி வைத்து பிறப்பினால் பேதம் கற்பிப்பதை ஒழிப்பதே சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகள் என முழங்கியவர் சர் பி டி ராஜன் அவர்கள் தான் முழங்குறார். பிறப்பினால் பேதம் கற்பிப்பதை ஒழிப்பதே சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கை. ஓகேவா? இளைஞர் மாநாடு, பெண்கள் மாநாடு, மதுவிலக்கு மாநாடு, சங்கீத மாநாடு ஆகியவற்றை சேர்த்து நடைபெற்ற சுயமரியாதை மாநாடு எவ்வூரில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரோட்டில் நடைபெற்ற மாநாடு, 2வது மாநாட்டில் தான் இளைஞர் மாநாடு, பெண்கள் மாநாடு, மதுவிலங்கு மாநாடு, சங்கீத மாநாடு எல்லாத்தையும் சேர்த்து நடந்துச்சு. முதல் மாநாடு செங்கல்பட்டு, 2ஆம் மாநாடு ஈரோடு, 3வது மாநாடு விருதுநகர், 4வது மாநாடு சேலம். வரிசையா பார்த்து. பொது பணிக்கு வருவோருக்கு இருக்க வேண்டிய 2 சாதகமான சூழல்கள் எவை என பெரியார் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுநல பணியால் பிழைக்கிறோம் என்பதும், அதனால் பதவி, பெருமை, அந்தஸ்து, லாபம் வரும் வகையில் சிறு பலனாவது பெறுகிறோம் என்பதும் இல்லாமல், ஒரு பொது பணிக்கு வர்றவங்க பொது பணி அந்த பணியிலிருந்து கொடுக்கக்கூடிய சம்பளத்துல தான் நம்ம பிழைக்கிறோம் அப்படின்ற நினைச்சுக்கணும். ஓகேவா? அதனால் பதவி, பெருமை, அந்தஸ்து, லாபம் என்னும் வகையில் சிறு பலனாவது பெறுகிறோம் என்பது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுதான் நம்ம சொல்ல வந்தேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? இதுதான் அவர் சொல்லியிருப்பார். இது ஒரு நல்ல ஒரு டைட்டில். வெள்ளி பூன் பூட்டிய பழைய அடிமை விலங்கு மாற்றப்பட்டு தங்க பூன் பூட்டிய புது விலங்கு பூட்டப்பட்டது. இந்த வாசகத்தை எதை குறித்து பெரியார் கூறினார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 1947 வெள்ளையர்கள் ஆட்சி முடிந்து பாப்பனார் பணி ஆட்சி ஏற்பட்டதை குறிப்பிடுவதற்காக. பாப்பனார் அப்படின்றது தெரியும் நமக்கு, பிராமணரோட ஆட்சி. அதாவது சுதந்திரம் முடிஞ்சதுக்கு அடுத்து நம்ம ஆட்சி ஆரம்பிக்கணும். அதாவது காங்கிரஸோட ஆட்சி ஆரம்பிக்கும். காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அதுதானே அடைஞ்சதுக்கு அடுத்து வெள்ளையர்கள் ஆட்சி முடிந்து அது வரைக்கும் நீதி கட்சி இவங்கெல்லாம் இருப்பாங்க. நீதி கட்சியும் காங்கிரஸும் இருப்பாங்க. ஆனா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அடுத்து ஓ.பி. ராமசாமி அவர்கள் தான் இருப்பாங்க. பாப்பனாரின் பணியா ஆட்சி ஏற்படும் என்பதை குறித்து, பாப்பனார் பணியா ஆட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லியிருக்காரு. அதை சொல்லிதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வெள்ளி பூன் பூட்டிய பழைய அடிமை விலங்கு. பூன்னா பூட்டுதான். ஓகேவா? பூன்னா சாவி. வெள்ளை பூன் பூட்டிய பழைய அடிமை விலங்கு மாற்றப்பட்டு தங்கப்பூன் பூட்டிய புது விலங்கு பூட்டப்பட்டது. ஆக்சுவலா நமக்கு கையில விலங்கு தான் பூட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் வெள்ளி விலங்கா இருந்தாலும் தங்க விலங்கா இருந்தானே, எப்படி இருந்தாலும் நம்மளை விலங்கு போட்டு தான் வச்சிருக்காங்க. அதான் வெள்ளிப்பூன் பூட்டிய பழைய அடிமை விலங்கு மாற்றப்பட்டு தங்கப்பூன் பூட்டிய புது விலங்கு பூட்டப்பட்டது அப்படின்னு பெரியார் சொல்றார். ஓகே. புரோகிதர் ஆட்சி ஒழிய தேவையானவை என பெரியார் 1938 நீதி கட்சி மாகாண மாநாடு தலைமை உரையில் குறிப்பிட்டவர். திராவிட மக்களுக்குள் அபார ஒற்றுமையும் அபார பகுத்தறிவு ஆராய்ச்சியும் அப்படின்றத சொல்றார். இந்தியாவின் பூர்வ குடிகள் ஆரியர்களுக்கு கீழான மக்களாக கருதப்பட்டது எதனால் என பெரியார் கருதுகிறார் அப்படின்னா, ஆரியர்கள் பூர்வ குடிகளின் கலாச்சாரத்தை நீக்கி தங்களுடைய கலாச்சாரத்தை புகுத்து விட்டார்கள். ஓகேவா? இந்த ஆதி திராவிடர்கள் அப்படின்றவங்க பூர்வ குடி கலாச்சாரம் தான் அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க பஞ்சமேர பண்ணிக்கும் போது இல்ல ஆதி திராவிடர்கள் மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆரியர்களுக்கு முன்னாலேயே திராவிடர்கள் இருந்துட்டு தான் இருந்தாங்க. தமிழ் வளர்த்தவர்கள் ஆரியர்கள் அதுக்கடுத்து பஞ்சாப் வழியா புகுந்தவங்க தான் ஆரியர்கள். ஆரியர்கள் பூர்வ குடிகளின் கலாச்சாரத்தை நீக்கி தங்களுடைய கலாச்சாரத்தை புகுத்தி விட்டார்கள். அதுதான் இந்தியாவின் பூர்வ குடிகள் ஆரியர்களுக்கு கீழான மக்களாக ஆக்கப்பட்டது எதனால் என பெரியார் கருதுகிறார்னா இதான் ஆன்சர். ஓகேதா? சர்க்கார உத்தியோகத்தை டேஸ் என்று கருதாமல் பொறுப்புடன் வேலை செய்ய கண்டிப்புடன் வைக்க வேண்டும் என்று பெரியார் இக்கூற்றில் ஈடுபட்ட இடத்தை சரியான சொற்கள் இருக்கும் கேட்கிறார். சர்க்கார் உத்தியோகத்தை, அரசாங்க உத்தியோகத்தை சத்திரம், சோம்பேறியின் மடம் அப்படின்னு கருதாம பொறுப்புடன் வேலை செய்யணும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கார். பெரியார் தமது இயக்கத்தையும் சுயமரியாதை கொள்கைகளையும் எப்படி வளர்ச்சியடைய செய்யலாம் என்கிறார். அறிவு தெளிவை மக்களுக்கு உண்டாக்குவதால் நம்முடைய இயக்கம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றார். தமிழும் ஒரு காலத்தில் உயர்ந்த மொழியாக தான் இருந்தது. இன்று அது வடமொழி கலப்பால் இடது கை போல் பிற்படுத்தப்பட்டு விட்டது. இந்நோய்க்கு முக்கிய காரணம் டேஸ் என பின்வற்றை கொண்டு பெரியார் இக்கூற்று உள்ள கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்றார். அதாவது தமிழ் முதல்ல உயர்ந்த மொழியாக தான் இருந்திருக்கு. இப்போ இடது கை போல, இடது கை நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். இடது கை யூஸ் பண்ணாலே அது தவறான பழக்கம்னு சொல்லுவோம். ஓகே. இந்நோய்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, தமிழ் மொழி மதச்சார்பு உடையவர்களுடன் சிக்கி கொண்டதுதான் காரணம் அப்படின்றார். மதச்சார்பு உடையவர்களுடன் சிக்கிக்கிட்டதுதான் காரணம் அப்படின்றார். ஓகே. அடுத்து பாருங்க, ஒழுக்கம் என பெரியார் குறிப்பது எது? மற்றவர் நம்மிடம் எப்படி நடந்துக்க வேணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்றவர்கிட்ட நம்ம நடந்துக்கிறதா ஒழுக்கம். ஓகே தானே அப்படின்னு பெரியார் சொல்றார்.
பொது உடைமை பொது உடைமை ஏற்படுவதற்கு முன் எதை பெற வேண்டும் என்கிறார் பெரியார். பொது உடைமை ஏற்படுவதற்கு முன் எதை பெற வேண்டும் என்கிறார் பெரியார்? பொது உரிமையை பெறணும் அப்படின்றார். கடவுள், மதம், பக்தி முதலியவன தன்னம்பிக்கைகள் என்றும் அவை இல்லாவிட்டால் நட்டம் இல்லை என்றும் ஒழுக்கம், நாணயம், உண்மை ஆகியவை பொது சொத்து என்றும் கூறி அவற்றின் தேவைகளை பெரியார் எவ்வாறு வலியுறுத்துகிறார் அப்படின்னா, ஒழுக்கம், உண்மை, நாணயம் இல்லாவிட்டால் மனித சமூகத்திற்கு கேடு. ஒழுக்கம் இல்லாதவன் பிறர் செய்யும் காயத்திற்கு தொல்லை விளைவிக்கிறான். நாணயமும் உண்மையும் அற்றவன் பிறரை ஏமாற்றி தொல்லை வேதனை உண்டாக்கி. எல்லாமே தான் மேலே சொல்லப்பட்டவை அனைத்து. பின்வருவற்ற கூற்றுகள் எவை பெரியாருடையவை அப்படின்னு கேட்டுறாங்க. பெரியார் கூறினது என்னன்னு கேட்டுறாங்க. இதில் எல்லாமே பெரியார் கூறினது தான். ஆசையும் படமையும் அச்சமும் சேர்ந்தே மனிதனுக்கு கடவுள் கற்பிக்கப்பட்டு புகுத்தப்பட்டு அறிவின் பயனை கொடுத்து கொண்டு கவலைக்கும் துக்கத்திற்கும் ஆளாகி அழுகிறான். எல்லாம் இயற்கை என்று எண்ணி இருப்பவனுக்கு துன்பம், கவலை இல்லை. கடவுள் நம்பிக்கை, பக்தி ஆகியவை இருப்பதற்கு காரணம் ஆசையை தவிர கடவுள் நம்பிக்கை, பக்தி ஆகியவை இருப்பதன் காரணம் ஆசையை தவிர மனிதன் ஒழுக்கம் உடையவனாகவோ மற்றவர்களுக்கு பயன்படும்படி செய்யவோ அல்ல அப்படி சொல்ற. அதாவது தேவையானதான் கோயிலுக்கு போகும். கடவுள் நம்பிக்கை, பக்தி ஆகியவை இருப்பதற்கு காரணம் ஆசையை தவிர மனிதனை ஒழுக்கமுடையவனாக மாற்றுவதற்கு பயன்படும்படி செய்யவோ அல்ல அப்படின்னு சொல்றாரு பெரியார். ஓகேவா? இது எல்லாமே மேற்கூறிய கூற்றுகள் அனைத்தும் தான் சரி. நாகரிகத்தை பற்றி கீழ்காணும் கூற்றுகள் பெரியாருடையது இல்லை. நாகரிகத்தை பற்றி கீழ்காணும் கூற்றுகள் பெரியாருடையது இல்லை அப்படின்றான். ஓகேவா? எம்மதம் சம்மதம் என கொள்வதே நாகரிகத்தை குறிக்கும். சரியானது. தனக்கு என்ன வசதிகள், நன்மைகள், பெருமைகள் தேவை என்று கருதப்படுகிறதோ அவற்றை சமுதாயத்தில் உள்ள அனைவரும் அடைய செய்யும் வழி நடப்பதே உண்மையான நாகரிகம் அப்படின்ற தவறானது. இது பெரியாரோட கூற்றே இல்லை. சமுதாயத்தின் பொதுவான முன்னேற்றமே நாகரிகம், ஒட்டுமொத்த முன்னேற்ற நாகரிகம் பெரியார் சொல்லியிருக்காரு. இந்த கால விஞ்ஞான அறிவு பெருக்கத்திற்கு ஏற்ற வகையில் முன்னேறியும் மாறியும் வாழ்க்கையை இன்பமயமாக திகழச் செய்வதே நாகரிகம். இது பெரியார் சொல்லியிருக்கார். கற்பு என்பதை பெரியார் எதன் அடிப்படையில் ஆதரிக்கிறார்? கற்பு என்பதை பெரியார் எதன் அடிப்படையில் ஆதரிக்கிறார் அப்படின்னா, சுகாதாரம், உடல்நலம், பொது ஒழுக்கம். சுகாதாரம், உடல்நலம், பொது ஒழுக்கம் அப்படின்ற இல்வாழ்வில் ஆணுக்கு பெண் துணை, பெண்ணுக்கு ஆண் துணை என கூறும் பெரியார் துணை என்பதன் என்ன விளக்கம் அளிக்கிறார் அப்படின்னா, சமபங்கு, உதவி, நட்பு. இது 3 சொல்றார். ஓகேவா? சமபங்கு, உதவி, நட்பு அப்படின்ற 2 குழந்தைகளோடு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று வருகிற போது 2ம் பெண் குழந்தைகளாக இருந்துவிட்டால் ஒரு ஆண் குழந்தைக்காக அடுத்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு என்ன செய்வது அப்படின்னு 1970 மத்திய அமைச்சராக இருந்த டாக்டர் சந்திரசேகரன் அப்படின்றவர் வினாவுறார். சந்திரசேகரன் வினாவிய போது பெரியார் அளித்த பதில் என்னன்னா, வேலை வாய்ப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம எண்ணிக்கை 50க்கு 50 என்ற வகையில் அளிக்க வேண்டும். இப்ப அழிச்சிட்டாங்க. வேலை வாய்ப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம எண்ணிக்கையில் வாய்ப்பு அளிச்சிட்டோம்னா 2 குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தாலுமே ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இந்த கொஸ்டினை கேட்டவர் 1970 சந்திரசேகர் கேட்கிறார் பெரியார்ட்ட. ஓகேவா? பின்வரும் கூற்றுகள் பெரியாரின் கூற்று எதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்று வெள்ளையன் ஆட்சி போய் இப்போது கொள்ளையன் ஆட்சி நடக்கிறது. ஓகேவா? வெள்ளையன் ஆட்சி போய் இப்போது கொள்ளையன் ஆட்சி நடக்கிறது. அதுதான் அந்த இது வெள்ளி பூட்டு பூட்டிய கைவிலங்கு தற்போது தங்க பூட்டு பூட்டி உள்ளது அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி இருந்தாலும் பூட்டி அடிமையாக வச்சிருக்காங்க. ஓகே, அதை தான் சொல்ல வர அந்த இதுல அதான் சொல்ற, வெள்ளையன் ஆட்சி போய் இப்போது கொள்ளையன் ஆட்சி வந்துகிறது அப்படின்ற. இந்தியாவில் பொது உடைமைக்கு தடையாக இருப்பது எது என பெரியார் கூறுகிறார் அப்படின்னா, பிறப்பில் ஏற்றத்தாழ்வும் இழிவும் பாராட்டும் ஜாதி அமைப்பு தான் இந்தியாவில் பொது உடைமை தடையா இருக்கு அப்படின்றார். பின் வருவற்றில் 2 வரிகள் சரியாக பொறுத்து அப்படின்றார். 2 வரிசைகளை சரியாக பொறுத்து வந்து பெரியாரோட வார்த்தைகள் தான், ஈஸியா பொறுத்திடும். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. ஓகேவா? கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி. கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்றது பெரியாரோட வாக்கு. இங்கே தரப்பட்டுள்ள கூற்றுகள் பெரியாரில் சொல்லாதது இதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்க வாட்சி பார்த்துங்க. கஷ்டப்படும் மக்களின் துன்பம் நீக்கி அவர்களுக்கு அறிவு, ஆற்றல், இன்பம் ஆகியவற்றை உள்ள கட்டுப்பாட்டை உடைத்து விடுதலையை உண்டாக்க வேண்டும் என்பதே நமது முக்கிய கவலை. பல நம்முடைய முயற்சிகள் கடவுளையும் மதத்தையும் கொண்டு வந்து குறுக்கே போட்டு விடுவதால் தான் நாம் அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஆயிற்று ஒழிய உண்மையில் கடவுளையும் மதத்தையும் பற்றி பேச வேண்டும் என்கின்ற அவசியமோ ஆசையோ கொண்டு நாம் அதில் பிரவேசிக்கவில்லை.
கடவுளை பற்றிலாம் பேசவே விரும்பலை. நிறைய பேர் அந்த கருத்துக்கள் வந்து நல்லா போட்டுறாங்க. ஓகேவா? உண்மை கடவுள் என்னும் காந்திய கொள்கையை ஏற்கிறேன் அப்படின்னு பெரியார் சொல்லவே இல்லை. ஓகேவா? தவறான கருத்து. காரண காரியம் ஆதாரம் முதலிய விவரங்களை கண்டுபிடிக்க முடியாமையே கடவுள் செயல் என்றும் கடவுள் சக்தி என்றும் சொல்லி வருகிறோம். அதாவது காரண காரியம் ஆதாரம் முதலிய கண்டுபிடிக்க முடியாதவைகளை மக்கள் தங்கள் உயிருக்கு நிகராக எதை கருத வேண்டும் என்ற பெரியார். சுயமரியாதை கருதணும். உயிர் என்பதை பற்றி பெரியார் விளக்கம் யாது அப்படின்னா, சரீர கூட்ட அமைப்பாலும் அதற்கு அளிக்கப்படும் உணவாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் தன்மையே உயிர். 1931 விருதுநகரில் சுயமரியாதை வாலிபர் மாநாடு அடைந்தது. அதில் மக்களுக்கு சமத்துவம் விடுதலை அடையும்படி செய்ய முடியாதவர்களை குறித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற அவர்கள் யாவர் வர்ண சிரமத்திலும் கடவுள் செயல் என்பதை நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள். அதாவது விடுதலை அடையும்படி செய்ய முடியாதவர்கள் குறித்து ஒரு தீர்மானம்னா வர்ண சிரமத்திலும் கடவுள் செயல் என்பதை நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் தான் விடுதலை அடையும்படி செய்ய முடியாதவர்களை குறித்த ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. பெரியார் 2/5/1925 தொடங்கி குடியரசு இதழின் குறிக்கோளாக அதன் முதல் இதழில் செயல்பட்டவன ஒவ்வொரு வகுப்பு முன்னேற வேண்டும், மக்களுக்குள் சுயமரியாதை சமத்துவம் சகோதரத்துவமும் ஓங்கி வளர வேண்டும். ஒவ்வொரு வகுப்பு முன்னேற வேண்டும், மக்களுக்குள் சுயமரியாதை சமத்துவம் சகோதரத்துவம் ஓங்கி வளர வேண்டும் அப்படின்றத அந்த குடியரசு இதழில் முகப்பக்கத்தில் எழுதியிருக்கும். ஓகேவா? நமது மூட நம்பிக்கை ஒழிப்பு கொள்கை வெற்றி அளிப்பவை என பெரியார் கூறியவை எவை? நமது மூட நம்பிக்கை ஒழிப்பு கொள்கைக்கு வெற்றி அளிப்பவை என பெரியார் கூறியவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இயற்கை போக்குகளும் விஞ்ஞான வளர்ச்சியும் தான் மூட நம்பிக்கை ஒழிப்புக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு வழி அப்படின்றார். எத்தகைய சிந்தனையால் உயர்ந்த எண்ணங்கள் தோன்றுவதாக பெரியார் சொல்கிறார் அப்படின்னா, உண்மையும் பகுத்தறிவும் இடைவிடாத ஆர்வம் உள்ள சிந்தனை. ஒரு பொருளின் மீது தாம் பற்று வைப்பதற்கு காரணம் என எதுன்னு பெரியார் சொல்கிறார் அப்படின்னா, பொருளின் குணமும் அதனால் ஏற்படும் நற்பயனும். பெரியார் கருத்தில் அதிகாரிகளின் கடமை யாதுன்னா, மக்களுக்கு நாணயமாக நடுநிலையாக தொண்டாற்றுவது, தயவு தாட்சணிய அனுதாபம் ஆகியவற்றிற்கு மக்கள் நடந்து கொள்வது. ஓகேவா? இந்த ரெண்டும் தான் பெரியார் அதிகாரிகளின் கடமை அப்படின்றார். பெரியாரின் இலக்கணப்படி யார் மனிதன் என பெரியார் பெயர் பெற்றவர்? அதாவது மானம் உடையவர் தான் பெரியார் மனிதர் அப்படின்றார். சீர்திருத்தம் என்பதற்கு பெரியார் அளிக்கும் ஒரு பொது விளக்கம் யாது அப்படின்னா, தேவையற்றதை நீக்கிவிட்டு தேவை உள்ளதை மட்டும் வைத்துக் கொள்ளுதல் தான் சீர்திருத்தம் அப்படின்றார். பெரியார் ஈவேராவின் அரசியல் வாழ்வில் ஏற்பட்ட திருப்பத்திற்கு காரணம் வகுப்புரிமை இடஒதுக்கீடு பிரச்சனை தான். அவரோட அரசியல் வாழ்விலே ஒரு திருப்பம் ஏற்படும். சேர்மாதேவி அதுவும் இடஒதுக்கீடு பிரச்சனை தான். அந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடக்குங்க, அதாவது 1925 1925 நவம்பர் 21 நடந்துச்சுல காங்கிரஸ் கூட்டம். அதுல இடஒதுக்கீடு தான். 1925ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாகாண மாநாடு தமிழ்நாட்டில் எந்த ஊர் நடைபெற்றது அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. திருவிக்கா தலைவராக இருப்பார். ஓகேவா? 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு தலைமை வைத்தவர் திருவி கல்யாண சுந்தரம். ஓகே, அது பேரும் பிராமண அல்லாதவர் தீண்டாதவர் ஆகியோர் அவரவர் ஜனத்தொகைக்கு ஏற்ப சகல பதவிகளும் கிடைக்கும்படி செய்ய காங்கிரஸை வலியுறுத்தி தீர்மானம் இயற்றி முன்மொழிந்தவர் ராமசாமியார். இந்த மாநாட்டில் தான் சொல்லுவார், பிராமணர் அல்லாதோர் தீண்டத்தகாதோர் ஆகியோருக்கு அவரவர் ஜனத்தொகைக்கு ஏற்ப சகல பதவிகளும் கிடைக்கணும் அப்படின்ற. அதாவது 1913 அலெக்சாண்டர் ஜோர்டன் ஹார்டிவ் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு எடுப்பார். அந்த கணக்கெடுப்புல மக்கள் தொகையில 3% மட்டும்தான் இருப்பாங்க பிராமணர். ஆனா அவர்கள் வேலையில அதிகமான வேலைகளை தன் கைவசம் வச்சிருப்பாங்க. அதாவது பிராமணர்கள் பட்டதாரிகள் எண்ணிக்கை 4074 ஆகும். பிராமணர் அல்லாதவங்க அவங்கள 97% இருக்கவங்க, அவங்களோட வேலையில்லாத பட்டதாரிகள் எண்ணிக்கை 1035 இருக்கும். இந்த அளவு டிஃப்ரெண்ட் பாருங்க. 97% பேர்ல 1035 பேர், வெறும் 3% இருக்கிறவங்க 4074 பேர். நீதி கட்சி ஆட்சியில 1921 அரசு பணியிடங்கள் வகுப்பார் இடஒதுக்கீடு அளிக்க தீர்மானம் கொண்டுருவாங்க. அது முனுசாமி அப்படின்ற கொண்டுருவார். அப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லா அரசு பணிகளும் பிராமணர் அல்லாதவர்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலும் அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்றவார். அது 100 ரூபா சம்பளம் கிடைக்கக்கூடிய உத்தியோகமா இருந்தாலும் 75% மக்கள் அடையிற வரைக்கும் ஒரு 7 ஆண்டு காலமாவது இந்த அரசாணை அமல்ல இருக்கணும் அப்படின்னு கொண்டுருவார். ஓகேவா?
1928 ரா முத்தையா அவர்கள் நீதி கட்சியின் தலைவராக இருக்கும்போது தான் பணி நியமனங்கள்ல அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமா ஆக்குவாங்க. அது வரைக்கும் 25ல காஞ்சிபுரத்தில் நடந்த மாவட்டம்லாம் பெரியார் கத்தி பார்ப்பாரு, ஒண்ணுமே நடக்காது. 28ல தான் ஒரு நிரந்தரமாக்குவாங்க. இந்த இடஒதுக்கீடு அப்படின்றதான் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பெரிய ஒரு ரோல் பண்ணுது. அரசியல் கட்சி தலைவர்களை உருவாக்குனதா இருக்கட்டும், நிறைய அரசியல் கட்சி தலைவர்களோட மதிப்பிழக்க செய்ததா இருக்கட்டும், எல்லாமே இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற பிரச்சனை ஒரு பெரிய விஷயம் பண்ணுச்சு. அதுதான் பேசியிருக்கார் ராமசாமி அவர்கள். அதாவது பெரியார் அவர்களையுமே சுயமரியாதை கட்சி அப்படின்னு தொடங்க வச்சு ஒரு பெரிய மனுஷன் ஆக்குனது இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற பிரச்சனை தான். பிரிட்டிஷ் ஆட்சி புரிகின்ற இக்காலத்தில் மனிதர்களை தெருவில் நடக்கக்கூடாது, குளம் குட்டைகளில் தண்ணீர் எடுக்க விடக்கூடாது என பல கொடுமைகள் நடக்கின்ற போது ராஜ்ய அதிகாரம் ஒரு வகுப்பார் கைக்கு வந்துவிடுமானார் இனி என்னென்ன கொடுமைகள் செய்ய அஞ்சுவார்கள் என பயப்படுகிறார்கள் என்ற கருத்தை பெரியார் எது கருதி அம்மாநாட்டில் உரைத்தார் அப்படின்னா, இடஒதுக்கீடு இந்த அச்சத்தை நீக்கும் அப்படின்னு. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி புரிகிற காலத்திலேயே மக்கள் இந்த தெருவில் நடக்கக்கூடாது, இதை தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படின்லாம். அந்த அம்பேத்கர் மகத் அந்த பிரச்சனை வரும், மகத் குளத்துல ஒரு பிரச்சனை, அதாவது தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு தான் வரும். அந்த மாதிரிலாம் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும் போதே நீங்க இவ்வளவு பண்றீங்களே, இப்போ ஆட்சி உங்க கைக்கு வந்துச்சுன்னா நீங்க என்னென்ன செய்வீங்க? இதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு இல்லைன்னா, இடஒதுக்கீடு இருந்தாதான் இந்த அச்சத்தை நீக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்து போவோம். அப்படியே போயிட்டே இருப்போம், வாங்க வந்தாச்சு. தமிழ்நாட்டின் காங்கிரஸ் இயக்கம் என்ற கரு வளர்வதற்கு மூல விதையாய் கரத்தில் ஏந்தி மண்ணில் விதைத்து தண்ணீர் ஊத்தி முளைவிட்டு இலைவிட்டு கிளைவிட்டு ஆணிவேர் ஜல்லிவேர் பரப்பி ஆழ விருட்சமாய் விருதுகள் இறக்கி தலைத்து செழித்து கொழுந்து பலர ஒரே காரணகத்தா தந்தை பெரியார் என்று எழுத்தோவியம் வரைந்தவர் கவிஞர் கருணானந்தம் அவர்கள் தான். அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை விதை போட்டு தண்ணி ஊற்றி முளைக்க வச்சு இலை விட்டு கிளை விட்டு ஆணிவேர் ஜல்லிவேர் பரப்பி ஆழ விருட்சமாய், பாருங்க எவ்வளவு ஒரு விதையிலிருந்து ஒரு மரத்தையே உருவாக்கி கொண்டு வந்துட்டாரு. அப்படியே கற்பனையை வளர்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு எழுத்தோவியம் வரைந்த இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமே தந்தை பெரியார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றவர் கவிஞர் கருணானந்தம். கவிஞர் கருணானந்தம் அவர்கள். கவிஞர் கருணானந்தம் அவர்கள். ஓகே, வகுப்புவாரி தீர்மானத்தை ஏற்க மறுத்தவுடன் பெரியார் ஈவேரா காங்கிரசின் பாப்பனார்களின் கூடாரமாக இருக்கிறது, எனவே இந்த காங்கிரஸை ஒழித்து கட்டுகிறேனா இல்லையாப்பா அப்படின்னு 4000 பேர் நிறைந்த காங்கிரஸ் மாநாட்டு பந்தலை நடுவே நின்று என்ன செய்தார் அப்படின்னா, மாநாட்டை விட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அது இந்த தீர்மானத்தை ஒன்றும் கேட்கிறாரு. கேட்கும் போது அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல. 4000 பேர் இருந்தானே, எத்தனை பேர் இருந்தானே அப்படின்னு, இதெல்லாம் பண்ணல, உங்களை ஒழிச்சு கட்டுறான் இல்லையா பாருன்னு அப்படி சொல்லிட்டு கையை ஆட்டிட்டு வெளில வந்துட்டே இருக்காரு. அவர் வந்து நான் பெரியாரோட சேர்ந்தவங்க எல்லாரும் வெளில வந்துருவான். இந்த பிராமணர் அல்லாதவர்கள் இருப்பாங்க, அவர்கள் பூரா வெளில வந்துருவாங்க. அவங்கள வச்சுதான் சுயமரியாதை கட்சியை தொடங்குவார். மாநாட்டு பந்தலை விட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறிய பெரியார் தம் இடஒதுக்கீட்டு கொள்கைகள் செயல் வடிவத்திற்கு கொண்டு வர உடனடியாக மேற்கொண்ட திட்டம் என்ன அப்படின்னா, சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிடுவார். ஜஸ்டிஸ் கட்சிக்கு எதிராக பெரியாரை துணைத் தலைவராக கொண்டு அமைக்கப்பட்ட சங்கத்தின் பெயர் சென்னை மாகாண சங்கம். ஜஸ்டிஸ் அப்படின்றது நீதி கட்சி. நீதி கட்சி எதுக்காக உருவாக்குவாங்க அப்படின்னா, அப்போதைக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு கட்சி வச்சிருப்பாங்க, தன்னாட்சி இயக்கம். அது வந்து பிராமணர்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சி இருக்கும், அதுல பிராமணர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ பிராமணர்கள் மட்டுமே இருக்க கட்சி வந்து பிராமணர்கள் மட்டும்தான் சிறப்பு செய்யும் அப்படின்னு தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி சொல்லுவாங்க. அதனால பிராமணர்கள் இல்லாத சங்கம் தான் இவங்க உருவாக்குன இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம். இப்ப தமிழகத்துல பிராமணர்கள் இல்லாதவர்களுக்கு ஒரு சங்கம் வந்து தனியா உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, காங்கிரஸ் கட்சியை சாராதது. அப்ப காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கட்சி சார்பாகவும் பிராமணர்கள் இல்லாம ஒரு சங்கம் உருவாக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரிதான் பெரியார் துணைத் தலைவரை வச்சு காங்கிரஸ் கட்சி தான் உருவாக்குது. ஓகேவா, ஜஸ்டிஸ் கட்சிக்கு அந்த நீதி கட்சிக்கு எதிராக தான் உருவாக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த கட்சியை உருவாக்குறாங்க. பெரியார் வந்து காங்கிரஸே வேணும்னு வெளில வந்ததுக்கு அடுத்து நீதி கட்சியில இணைஞ்சிடறாங்க. நீதி கட்சியில பெரியார் இணைய மாட்டாரு. நீதி கட்சிக்காரங்களே நீதி கட்சி கொஞ்சம் டவுன் ஆனவொன்னு, அரசியல செல்வாக்கு இல்லாம போனோன்னு பெரியார தலைவரா, நீங்க தான் தலைவரா இருக்கணும்னு ஒன்று வந்து பெரியார்ட்ட பதவி கொடுத்துருவாங்க. அப்போதைக்கு பெரியார் ஜெயில இருப்பார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல 37ல இந்திய எதிர்ப்பு போராட்டம், அப்போ ஜெயில இருப்பார். ஜெயில இருக்கும் போதே அவருக்கு பதவி. ஓகே, அடுத்து போவோம்.
தந்தை பெரியார் அவர்களால் திறந்து வைக்கப்பெற்ற திருச்செங்கோடு கதர் அங்காடியில் பணியாற்றிய எழுத்தாளர் கல்கி. திருச்செங்கோடுல ஒரு கதர் அங்காடி திறந்து வைக்கிறார் பெரியார். அங்கே பணியாற்றக்கூடிய எழுத்தாளர் தான் கல்கி. திருச்செங்கோடு அப்படின்றது சேலம் மாவட்டத்தில் தான் இருக்கு. ராஜாஜி அவர்கள் கூட காந்தி ஆசிரமத்தை திருச்செங்கோடுல தொடங்கியிருப்பார். கள்ளுக்கடை மறியலை நிறுத்துவது என் கையில் இல்லை, அது ஈரோட்டில் உள்ள 2 பெண்களிடம் கண்ணம்மாள் நாகம்மையார் இருக்கிறது, அவர்களைதான் கேட்க வேண்டும். இது யாருடைய கூற்று? காந்தியோட கூற்று. காந்தி என்ன சொல்றாரு? கள்ளுக்கடை மறியலை நிறுத்துவது என் கையில் இல்லை, அது ஈரோட்டில் உள்ள 2 பெண்களிடம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கள்ளுக்கடை மறியல் போராட்டம் தொடங்குவதற்கு தொடர்பாக காந்தியரும் காங்கிரஸ் தலைவர்களும் கூடி முடிவு செய்த இடம் அப்படின்ட்டு ஈரோடு பெரியார் இல்லத்துல தான் முடிவு செய்யறாங்க. கள்ளுக்கடை மறியல் போராட்டத்துக்காக காந்தி காங்கிரஸார் எல்லாருமே, காந்தியடிகள் காங்கிரஸார் எல்லாரும் ஈரோட்டில் பெரியாரோட இல்லத்துல கூடி முடிவெடுக்கிறாங்க. தந்தை பெரியாருக்கு வைக்கம் வீரர் என பட்டம் அளித்தார். தந்தை பெரியாருக்கு வைக்கம் வீரர் என பட்டம் அளித்தவர் திருவிக அவர்கள் தான் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அடுத்து போவோம். பெரியார் வைக்கம் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய கூட்டத்தில் வேடிக்கை பார்த்த தொண்டர். பெரியார் வைக்கம் போராட்ட தலைமை தாங்கி நடத்திய கூட்டத்திலிருந்து வேடிக்கை பார்த்த தொண்டர் நான். இது யார் கூற்று? காமராஜர் தான் அதுல தொண்டரா இருப்பார். அப்போதைக்கு காமராஜர் வயது குறைவு தான், அவர் வந்து அப்போதைக்கு தொண்டரா இருக்காரு. ஓகேவா? பெரியார் நடத்திய குடியரசு இதழின் தலைப்பு பகுதியில் இடம்பெற்ற படம் என்ன அப்படின்னா ராட்டினம். பெரியார் நடத்திய குடியரசு இதழோட இதழில் தலைப்பு பகுதியில் இடம்பெற்றக்கூடிய படம் வந்து ராட்டினம். அது ராட்டினம் என்னன்னா கீழே இருக்க மேலே வந்துருவோம், மேலே இருக்க கீழே வரும், அந்த கன்செப்ட்ல தான் பண்ணியிருக்காரு. ஓகே, வைக்கம் போராட்டக்காரர்கள் என்னை நம்பி கொண்டிருப்பார்கள், ஒடிந்து நாணல் குச்சியின் மீது சாய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவர்களிடம் நான் பத்திரமாக தூரத்தில் வசித்து வருகிறேன். யாருடைய கூற்று? அவர் இதான் காந்தியடிகள் எழுதுனா அந்த காந்தி. இதுதான் புரியுதா? வைக்கம் போராட்டத்தில் என்னை நம்பி கொண்டிருப்பார்கள், ஆனால் ஒடிந்து நாணல் குச்சியின் மீது சாய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவர்களிடமிருந்து நான் பத்திரமாக தூரத்தில் வசித்து வருகிறேன். யார் கூற்றுனா காந்தியின் கூற்று. ஓகே, ஒரு தேசம் அந்நியர்களால் ஆளப்படாமல் தன்னைத்தானே ஆண்டு கொள்வதுதான் சுயராஜ்யம் என சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரியார் இக்கூற்று எப்போது சொல்லப்பட்டது அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியின் போதுதான் சொல்றார். ஒரு தேசம் அந்நியர்கள் ஆளாமல் தன்னைத்தானே ஆண்டு கொள்வது சுயராஜ்யம் என சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றார். ஓகே, சுயராஜ்யம் வேண்டுமென்றால் செல்வர் இருமார்ப்பும் ஏழைகளின் இழிவும் இந்து முஸ்லிம் ஐயமும் உயர்ந்த வகுப்பாரின் ஆதிக்கமும் தாழ்ந்த வகுப்பாரின் கஷ்டங்களும் ஒழியுமாறு முயல வேண்டும், அதுவே சுயராஜ்ய போகாகும் எனது தந்தை பெரியாரின் கூற்று. அதான் பாருங்க, நீட்டா சொல்லிக்கார். செல்வர்களோட இருமார்ப்பு, ஏழைகளின் இழிவு, இந்து முஸ்லிம்கள் ஐயம், உயர்ந்த வகுப்பாரின் ஆதிக்கம், தாழ்ந்த வகுப்பாரோட கஷ்டங்கள், இதெல்லாம் ஒளிஞ்சு சமநிலையை அடைஞ்சாதான் சுயராஜ்யம் அப்படின்றார் இது பெரியார். ஓகே, அடுத்து போயிடுவோம். உயர் எண்ணங்கள் மலரும் சோலை. என் தந்தை பெரியாரை புகழ்ந்து பாடியவர் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான். உயர் எண்ணங்கள் மலரும் சோலை அப்படின்றார். பாரதிதாசன் தான் இன்னொன்னு சொல்லியிருப்பார், என்னன்னா தொண்டு செய்து வலுத்த பலம் தூயதாடி மார்பிலும் மண்டை சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்த எழும் அப்படின்னு இருப்பார். உயர் எண்ணங்கள் மலரும் சோலை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு குடும்ப தலைவியின் சிறப்புகள் பற்றி பெரியார் எந்த நூல் எழுதியிருப்பாருன்னா வாழ்க்கை துணை நலம் அப்படின்ற நூல் எழுதியிருக்கார். ஓகேவா? பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு கூட நூல் எழுதியிருப்பார் பெரியார். பெண்களோட இழிவு நிலை பற்றி எழுதியிருப்பார். ஒரு குடும்ப தலைவியின் சிறப்புகளை பற்றி வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு நூல் எழுதியிருப்பார். அதாவது திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்ற வார்த்தையவே ஏதோ பொருளை கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல உள்ள வாழ்க்கை துணை அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடாது, வாழ்க்கை துணை நலம் அமைப்பது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சுறுசுறுப்பின் மறுபெயர் ஈவேரா என்று புகழ்ந்து எழுதிய தமிழறிஞர் வந்து ராசமாணிக்கம். சுறுசுறுப்பின் மறுபெயர் தான் ஈவேரா அப்படின்னு புகழ்ந்து எழுதிய தமிழறிஞர் ராசமாணிக்கம். அது பாருங்க, பெரியார் ஈவே ராமசாமி A Study of the Influence of Personality in Contemporary South Indian என்ற ஆய்வு நூலின் 1978 எழுதிய வெளிநாட்டு பெண் அறிஞர் ஆனிடா டயல்ஸ். இது போன்ற தகவலுள்ள வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். விரும்புங்கள், கருத்துக்களை பதிவேற்றுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். இதோட வீடியோ என்னோட டெலகிராம் சேனல்ல இருக்கு. டெலகிராம் லிங்க் என்னோட யூடியூப்ல தான் இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர்.